கார் வயசுல அடி. நீ எங்க உருப்பிட போற? அண்ணே ஒரு 500 ரூபாய் கடனா கொடுங்க முதலாளி. பார்த்து போட்டு கொடுங்க, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். உன் கடனை கொடுக்கவே வக்கில்ல அலையறான். ஏதாவது சாமான் வச்சிருக்கியா? சாமானும் இல்லைண்ணே, நம்பிக்கை பேர்ல கொடுங்கண்ணா. நம்பிக்கையா? உன்னெல்லாம் எப்படிமா நம்புறது? ஏதாவது சாமானத்து மேல தான் நான் பணம் தருவேன். யோ சாமான் அலைஞ்சா நான் எங்கேயா போவேன்? நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை பையா. ஓ, எதுவுமே கொடுக்காம உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு நான் என்ன இழிச்ச வாங்கினாடி? ஆமா, சாமான கொடுத்துட்டாங்க. என்ன நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கு. இந்த பக்கமா எனக்கு 500 ரூபாய் பணம் வேணும். டெய்லர் கிட்ட கேட்டேன், இல்லன்னுட்டாரு. எதுக்கு? பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகணும். அப்படியா? நான் சொல்ற மாதிரி நீ கேட்டீங்களா? சூனா பானான்றது தானா பணம் வந்து கொண்டா. என்னத்த காலத்தான கேட்ட அதுக்குள்ள பாரு. கொண்டா இந்த பணத்தை கையில வச்சுக்க, நான் சொன்னபடி செய்யணும். புரிஞ்சுதா? காரியம் முடிஞ்சோடனே பணத்தை கரெக்டா கிட்ட கொடுத்துடணும். என்ன வரட்டா? போயிட்டு வா. சூனா பானா இப்ப பணத்தை கூட்டுப்பா. டெய்லர் 500 ரூபாய்க்கு சில்லறை கொடு. ஓ, வேற இடத்துல கடை வாங்கிட்டியா? என்ன வட்டி? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சொல்ல வேணாம். அது கொடுத்தவங்களுக்கு மரியாதை இல்ல, வாங்கினவங்களுக்கு மரியாதை இல்ல. இந்தா சரியா இருக்கா நெண்ணி பாத்துக்க, அப்புறம் குறையுதுன்னு சொல்லக்கூடாது. சரியா இருக்கு டெய்லர், நான் வரட்டுமா? வர்றையா? இங்க வாமா. சில்லறை வாங்கிட்டு 500 நோட்டு கொடுக்காம போறேன். என்னது பணமா? கிட்ட வாயே. நைட்டு வீட்டுக்கு வந்து பணம் கொடுக்க தெரிஞ்சுச்சா? நானு வீட்டுக்கா? என்னப்பா சொல்ற முதலாளி? இது எத்தனை நாளா தொலைச்சிருவேன். இது பாரியா, இதையே ஊருக்குள்ள சத்தம் போட்டு சொல்வேன், பரவாயில்லையா? என்ன சில்லுக்கு என்னங்க 500 ரூபாய்? ரொம்ப தேங்க்ஸ். வரேன். ஓஹோ, இதெல்லாம் ஊ வேலை தானா? நல்ல வேலை. 1000 ரூபாய்க்கு சில்லறை கேட்கல, 500 ரூபாயை சொலையா அடிச்சுட்டு போயிட்டாலே பாவி. நேற்று ராத்திரி அவ வீட்டுக்கு போயிருந்தியா? காசு பணம் ஒண்ணுமே கொடுக்காம வந்துட்டியாமா? அவ சொன்னாயா? அப்படியா? ஆமா, சொல்லிருப்பா. நீ சொல்லி கொடுத்தத அப்படியே சொல்லிருப்பா. இவன் முடிச்சுக்கிட்ட ஏதாவது ஐடியா பண்ணணுமே, அப்பதான் இவன் அடங்குவான். என்ன மாமா இங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். உல்லாசமாகவே உலகத்தை ஆளவே மாப்பிள்ளையாகவே. என்ன ஜவனாண்டி, என்ன மாமா பகல்லே பவர்ல இருக்க மாதிரி இருக்குது? ஆட பவராவது கேவராது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. எப்ப பாரு உரசதை பத்தி. உரசுரா இருந்து நாங்களும் வருவோம்ல. சும்மா இருங்க மாமா. நான் வரட்டுமா? உரசு அந்த உரசு இல்ல, கிளாஸ் உரசு. கிளாஸ். அப்புறம் பட்டு சட்டை பட்டு வீட்டுல பளவளப்பா இருக்காப்ல சிவனாண்டி. நாங்களும் பளவளப்பா இருக்கேன்னு பாக்குறியா? எங்களுக்கும் புது துணி எடுத்து கொடுத்து அசைத்து விட்டாப்ல இல்ல பச்சையமா? வீட்டுக்குள்ள வாங்க மாமா. வெளில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். காந்திமதியம்மா வயித்துல இப்படி ஒரு பையன் சீட்டாட்டும் முடியுமா இருக்கான். ஓசியில வண்டி அடிச்சா எந்த வண்டினாலும் ஓட்டிட்டு திரியறான். உன் மாமனை பத்தி தப்பா பேசுறோம், கோபப்படாதாயி. போயிட்டு வா தாயி. தாராளமா போயிட்டு வா தாயி. சனியை முடிச்சோம், சனி கிரகத்துக்கு போறக்க ஐடியா பண்ணலாம். வாங்க. வணக்கம். உட்காருங்கப்பா, உட்காருங்க. அப்புறம் போன காரம் என்னாச்சு பொண்ணு தர? 23ஆம் தேதி வீட்டை காலி பண்ணி கொடுத்துருவாங்க. சரி. 24ஆம் தேதி நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கே ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் முடிச்சிருவோம். ஆமா, உங்க பார்ட்டி சொன்னபடி அந்த 2% கமிஷன் கொடுத்துருவாங்க. என்னப்பா இது? அந்த 2% கண்டிப்பா கொடுத்துருவாங்க. அது போதும். அந்த பார்ட்டிக்கு 1% கொடுத்துருவாங்க. ஆமாண்ணே, 1% கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அப்ப ரெண்டையும் சேர்த்துனா 30,000 பங்கு போட்டுக்கலாம் 3 பேரும். அதெல்லாம் கரெக்டா பங்கு போட்டுருவாங்க. உங்க பார்ட்டியை ரெஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டு வர வேண்டியது உங்க பொறுப்பு. ஏன் பொறுப்பா? அப்ப நான் கிளம்புறோம். அண்ணா வரேண்ணே. வாங்கப்பா. இப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே, அதுதான் 30,000 ரூபாய் கமிஷனை சொலையா வாங்க போறிய. எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது, உனக்கு சந்தோஷமா இல்லையே. மத்தவங்க சம்பாதிக்கிறது உனக்கு பொறுக்காதே. அடி வைத்திருந்து 10 இடி இல்ல. என்னங்க, நான் போய் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல, நீங்க எங்கயாவது கேட்டு பாத்தீங்களா? மண்டபத்துக்கும் சொல்லியாச்சு, ஐயருக்கும் சொல்லியாச்சு. பெத்த பொண்ணுக்கு இது கூட செய்யலனா ஊர்ல கேவலமா பேசுவாங்க. நாம பெத்த பொண்ணுக்கு நாம தானே செய்யணும், வேற யாராவது செய்வாங்க? சொல்லிட்டீல, நான் ரெடி பண்றேன்.
போ போடி. என்னத்த செய்ய போறீங்க போங்க. நான் தானே செய்யணும். பெரிய விளையாட்டம் வச்சுருக்கோம். வகையா மாட்டிக்கிட்டான். என்ன பண்ண உனக்கு? என்ன குழப்பத்தில் இருக்க? ஒன்றும் இல்லை, என் பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு வச்சிருக்குதுன்னு என் பொண்டாட்டி வந்து சொல்லிட்டு போறா. அதுக்கு இது அரேஞ்ச் பண்ணணும், அது அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு போறா. குழப்பமா இருக்கு. ஆட உனக்கு தான் கமிஷன் 30,000 வரப்போகுதுல்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுற? 30,000 24 வரும்பியா? 18 மஞ்சள் நீராட்டு வச்சிருக்குது, அதுக்கு என்ன பண்றது? மாட்டிக்கிட்டான். இங்க பாரு, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ என்கிட்ட வாங்கிக்க. நீ 24ஆம் தேதி திருப்பி கொடுத்தா போதும். நான் மாட்டி கிடக்குறேன். என்ன யோசிக்கிற? ஓஹோ, அடுத்தவங்கிட்ட கடன் வாங்க கூடாதுங்கிற உன் கொள்கை காத்துல பறந்துடுமேனு தயங்குறியா? ஏப்பா, ஆபத்து சமயத்துல உனக்கு நான் உதவலைன்னா அப்புறம் நானெல்லாம் ஒரு மனுஷனா? இல்ல உயிரோடு இருந்தது என்ன பிரயோஜனம்? ஓஹோ, வட்டி கொடுக்கணும்னு யோசனை பண்றியா? எனக்கு வட்டியும் வேணாம், குட்டியும் வேணாம். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? வர்ற 24ஆம் தேதி சாயந்தரத்துக்குள்ள பணத்தை திருப்பி கொடுத்துடணும். அப்படி கொடுக்கலன்னா உன் உடம்புல இருந்து 1/4 கிலோ சதையை வெட்டி எடுத்துருவேன். சம்மதமா? அட இது சிரிக்கிறக்காக சொல்லப்பா, சீரியஸா தான் சொல்றேன். டே மணி, அந்த பத்திரத்தை எடுத்து அவர்கிட்ட கையெழுத்து வாங்க. இந்தாங்கண்ணே, 24ஆம் தேதி உங்களுக்கு பணம் வந்துருமில்ல, யோசிக்காம முதலாளிட்ட பணத்தை வாங்கிட்டு போய் ஆக வேண்டியது பாருங்க. பயப்படா, கையெழுத்த போடுங்கண்ணே, பாத்துக்கலாம். எப்படியோ உன் பக்கத்துல நானும் காஜா எடுக்க வந்து உட்காந்து கொடுங்க. இந்த போட்டாச்சா? இந்தாடா பணத்தை கொடு. அப்படிங்கண்ணே, ரொம்ப நன்றி. நான் போய் ஆக வேண்டிய வேலையை பாக்குறப்பா. வச்சுமாப்பா. நீங்க யோசிக்காம போய் ஆக வேண்டிய பாருங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். டே மணி, நீதான் பத்திரம் எழுதுறதுல கெட்டிக்காரனாச்சே, அந்த சேனாதிபதியை சிக்க வைக்கிற மாதிரி எழுதுறா. ஓ அப்படியா? எழுதுறேன், நல்லாவே எழுதுறேன். எழுது. டேய் ஜிஞ்சாமணி, அவனோட 1/4 கிலோ சதையை வெட்டி எடுக்கிறது உறுதிடா. சேனாபதி, இன்னைக்கு தேதி 24. நீ எனக்கு பணம் கொடுக்க வேண்டிய நாள். ஏன்டா ஆடு தலைக்கு பறக்கிற மாதிரி பறக்கிற? பணம் பண்ணணும் அலையாதடா. உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொன்னேன். டேய், உன் புத்தி எனக்கு தெரியாதாடா? இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே கமிஷன் காசை வாங்கிட்டு வந்து உன் மூஞ்சில தூக்கி எறிகிறடா. இந்த சந்தர்ப்பத்தை விட்டோம், அப்புறம் இவன் திமிர அடக்கவே முடியாது. சூடாப்பாடா, உன் போன கூட. ஏன் அங்க போன் இருக்குல்ல, காசு போட்டு பேச. அடே, உன் போன்ல வயசுல ராசியப்பா, அதனாலதான் கேட்டேன். இப்படி ராசின்னு சொல்லியே ஓசியில கிண்டிடுவிய. அழுக்கு மூட்டை கண்டன பேசா. ஹலோ, நான் சேனாதிபதி பேசுறேன். ஆமா சார், நான் தான் சேனாதிபதி. 1/2 மணி நேரத்தில் பார்ட்டியோட நாங்க வந்துடுறோம் சார், நீங்க வெயிட் பண்ணுங்க. ஆமா, நாம அங்க வெயிட் பண்ணலாம். என்ன சார்? ஐயோ, நாங்க அங்க வந்துருவோம் சார். சரி சார், சரி 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 சார். என்னப்பா போனை வச்சிருக்கிற? முதல்ல போனை மாத்த. அழுக்கு மூட்டைக்கெல்லாம் போன முதல்ல கடையை மாத்துறான். முதல்ல உன்னை மாத்துறேன். ஏய் சிஞ்சாமணி, என்ன விஷயம்? போய் போண்டா டீ சாப்பிட்டு வா. அது எனக்கா? நீ நினைக்கிறது நடக்காதடி. எனக்கே என்ன நம்பர்ல பேசியிருக்கான்? 9444101742. சேனாபதி, நீ மாட்டுனடா. நம்ம அமௌண்ட் கமிஷன் கிடைக்கும். ஆடா, நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, உங்க நன்மைக்காகத்தான் இப்ப நான் போன் பண்றேன். சேனாதிபதி சொல்லி நீங்க வாங்க போறீங்களே ஒரு இடம், அதுல நிறைய பேய் பிசாசு இருக்கு. பேய்? என்னது பிசாசா? ஆமாங்க, ஏற்கனவே விலை பேசின 2 பேருக்கு பேய் அடிச்சு நாக்கு தொங்கி செத்து போயிட்டாங்க. நான் சொல்றதையும் மீறி நீங்க அந்த இடத்த வாங்குனீங்கன்னா அப்புறம் உங்க நாக்கும் தொங்கிடும், உங்களுக்கு சங்குதான். யோசனை பண்ணிக்கங்க. யோ, பேய் பிசாசு இருக்கிற வீட்டை ஏமாத்தி எங்க தலையில கட்ட பாக்குறியா? நல்ல ஆளியா நீ. வாங்க சார் போலாம். அதெல்லாம் நம்பாதீங்க சார். சேனாதிபதி, நீ அதோ கதிடா. ஏண்டா 6 மாசமா போராடியும் இந்த இடத்த விற்க முடியலையே. ஆளாளுக்கு கடை வாங்கி வச்சிருக்க மாடா, என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்ப கடன்காரர்களுக்கு என்ன பதில் சொல்றா? சார் கொஞ்சம் முன்ன பின்ன முடிச்சுக்கலாம் சார். சார் பால் கரெக்டா ஊத்துங்கயா. ஆறப்படி பால், ஆறப்படி தண்ணி ஊத்துறீங்க. வாங்க ஐயா நீங்க. ஏய் சூடா பாடா, பணத்தை வாங்கணும்னு முதல்ல முகத்துல வந்து எரியல. நான் சேரா பாடா இல்லடா, பாத்துக்கடா. அதையும் நான் பார்க்கத்தானே போறேன். நேத்தே தர்றதா சொல்லி 20,000 ரூபாய் கடன் வாங்கினாருங்க, இதுவரையிலும் தரல. எனக்கு உடனே பணம் வேணும். ஏம்பா சேனாதிபதி, பணம் இருந்தா கொடுத்துரு. பணம் கொண்டு வரலீங்க. எப்ப கொண்டு வருவேன்? அதெல்லாம் முடியாது. சொன்னபடி நடக்கணும். எனக்கு உடனே பணம் வந்தாகணும். நான் பணம் கொண்டு வந்து கொடுக்கறேன்னு சொன்னது உண்மைதானுங்க. அந்த வீட்டை விட்டா கமிஷன் வந்தோன்னு கொண்டு வந்து கொடுக்கலாம்னு. ஆனா எவ்வளவு ஒரு பேமானி.
அந்த வீட்டுல பேய் இருக்குது பெசாது இருக்குது சொல்லி அந்த வீட்டை விற்க விடாம பண்ணிட்டானுங்க. எப்படியாவது அந்த வீட்டை வித்து கமிஷன் கொண்டு வந்து கொடுத்துருங்க. அது வரைக்கும் சார் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுங்க சார். அதான் ஒரு வாரத்துல பணத்தை திருப்பி தந்துருவேன்னு சொல்றான்ல, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கப்பா. விட்டு கொடுத்து போங்க. அந்த கதையெல்லாம் இங்க நடக்காது. மனுஷனா பிறந்தா கை சுத்தம் வாய் சுத்தம் ரொம்ப முக்கியம். இப்ப என்ன பண்ணணுங்கிற? என் மாமனுக்கு இந்த பத்திரத்துல எழுதினபடி பணத்தை கொடுக்காட்டி இவர் உடம்புல இருந்து 1/4 கிலோ சதையை வெட்டி எடுக்கிறது. ஏப்பா விளையாட்டா சொன்னதுக்கே சீரியஸா எடுத்து பேசுறானே. நான் பணத்தை கொடுத்துருவேன், நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்லப்பா. அவர் தான் பணம் தரேன்னு சொல்றாருப்பா, கொஞ்சம் டைம் தான் கூட. என் மாமனுக்கு பணம் முக்கியம் இல்ல, மனுஷனா பிறந்தா மான ரோசம். பணம் வாங்கின அன்னைக்கு எழுதி கொடுத்தபடி இவர் உடம்புல இருந்து 1/4 கிலோ சதையை வெட்டி உங்க மாமா என்கிட்ட விளையாட்டா கையெழுத்து வாங்கினதுக்கு என் சதையை வெட்டுவேன் சொல்றீங்க, நியாயமாடா? சிக்கலான பிரச்சனையா இருக்கே. விடாக்கண்டன் குடாக்கண்டனா இருக்காங்க. ஏப்பா அந்த பத்திரத்தை கொடு, என்னதான் எழுதி பாப்போம். இந்த அவங்க படிச்சு பாருங்க. பத்திரத்தை நல்லா படிங்க, ஏன்னா இவங்க ஏமாத்துக்காங்க. குறும்பூரை சேர்ந்த சேனாதிபதியாகிய நான் சூனாப்பானாவிடமிருந்து சொந்த செலவுக்காக ரூபாய் 20,000 கடனாக வாங்கியிருக்கிறேன். மேற்படி கடனுக்கு வட்டி கிடையாது. ஆனால் அவர் விதிக்கும் நிபந்தனைக்கு கட்டுப்படுவதாக உறுதியளிக்கிறேன். 24ஆம் தேதி நான் வாங்கிய பணத்தை திருப்பி தருவேன். தர தவறினால் ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் 1/4 கிலோ சதையை மட்டும் வெட்டி எடுத்துக்கொள்ள என் முழு மனதுடன் சம்மதிக்கிறேன். இப்படிக்கு சேனாதிபதி. விளையாட்டா சொன்னது எல்லாம் இப்படி பத்திரத்தை எழுதி வச்சிருக்கீங்க, நியாயமாடா? ஆமா, பணத்தை வாங்கும் போது எதையும் யோசிக்காம கையெழுத்து போடுறது, அப்புறம் ஐயோ அம்மான்னு. இப்ப நீ அலற போறியா இல்லையான்னு பாரு. போது நீயா சேனாதிபதியான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். வெட்டு வெட்டு 1/4 கிலோ சதையை மட்டும் வெட்டு. மாப்பிள்ளை வெட்டு 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 வெட்டு. இரு, 1/4 கிலோ சதையை மட்டும் தான் வெட்டி எடுக்கணும். கூடுதலா வெட்டக்கூடாது. ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தப்படாது. மனசுல வச்சுட்டு வெட்டு. கரெக்ட். என்ன முத்தையா நீயும் கரெக்ட்னு சொல்ற? நீங்க தானே அப்படி எழுதி வாங்கிருக்கீங்க. ரத்தம் வராம சதை மட்டும் எப்படி வெட்டுறது? தெரியாது. நீ ரத்தத்தோட வெட்டி எடுப்பேன்னு எழுதலையே. ஐயோ, என் மாமன் கிட்ட நிலவாத போல இருக்க. இந்த கையில கால்ல எடுத்துக்கோ, காலுக்கு கீழ அரைக்கில எடுத்துக்கோ. வெட்டா, நீ வெட்டா. சேனாபதி, உன் நாத்தம் பிடிச்ச சதை எனக்கு வேண்டாம். நீ பணம் கொடுத்தா போதும். எப்ப முடியுமோ அப்ப கொடு. நீயும் உன் பத்திரமும். ஐயோ, சதையை வெட்ட முடியாம போச்சு. சதையை வெட்ட முடியாம போச்சு. கத்திக்கு வலையெல்லாம் போச்சு. போடா போடா போலாம். எல்லாரும் சேர்ந்து என்ன கவுத்துட்டாங்களே. எல்லாரும் சேர்ந்து கவுக்கல, ஒன்ன நீயே கவுத்துக்கிட்ட. முஞ்சம் பாரு. பக்கத்திலேயே இருக்கிற முத்தையா வாசனையா இருக்கணும்னு உன் அக்கா மக செண்டு வாங்கி கொடுத்துருக்கா. பச்சையம்மாவை நீ கூட்டிட்டு போயிடு. டேய், இங்கதான்டா இருக்கான். என்னடா இன்னைக்கு ஓவரா குடிச்சிட்டு இருக்கான்? மனசு கெட்டு போனா உடம்பையும் கெடுத்துக்கணுமா? சும்மா இருங்கடா. என்னடா பண்ண சொல்றீங்க? நீ வா விடுங்கடா. நீ வா, மனசு உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு என்னடா நீங்க? கூட்டு போறேன். வா வாடா போலாம். ஊர்ல இருக்க ஆம்பளை எல்லாம் என் வீட்டை தேடி வரணும். சரமர் மெரகரானா चाहिए. பச்சையம்மா, உன் மாமங்காரன் கூப்பிடுறான். அவன் கூட போறதுதான் முறை. ஆமா, அவன் கூட போறதுல உனக்கு என்ன கஷ்டம்? என்னை எதுவும் கேட்காதீங்க, நான் இங்கேயே இருக்கேன். வயசுக்கு வந்த பொண்ணு புருஷன் பொண்டாட்டி குழந்தைன்னு இருக்கிற இடத்துல எத்தனை நாளைக்கு தங்குறது? அட, சின்ன பொண்ணா இருந்தா பரவாயில்ல. பொம்பளைங்க பார்த்தாலே பொறாமப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும்போது ஆம்பளைங்க பார்த்தா பொண்ணுன்னு இருந்தா 4 பேர் நல்ல விதமா தான் சொல்லணும். அலமேல, நீ பேசாம இரு. நான் பேசாம இருந்ததுனாலதான் என் தங்கச்சியை நீ வச்சிருக்க. இங்க வந்து எதை பேசுற? யோ, பொத்திக்கிட்டு இருக்கியா? உங்க பஞ்சாயத்து அப்புறமா வச்சுக்கலாம். பச்சையம்மா, நான் சொல்றது கவனமா கேளு. உன் மாமன் கூட போறதுதான் எனக்கு சரியா படுது. ஏன்னா உன் மாமன் தான் உன்னை கட்டிக்க போறேன். அதுக்காக தான் நான் பயப்படுறேன். ஏம்பா முத்தியா, எதுக்கும் இந்த பொண்ணோட பாட்டி கிட்ட ஒரு வார்த்தை போன் போட்டு கேட்டுறேன். போனை நீ மட்டும் கேட்டு பிரயோஜனம் இல்ல. சத்தம் வர்றதுக்கு ஒரு பட்டன் இருக்க, அதை அமைக்கி விடு. எல்லாரும் கேட்கட்டும். ஹலோ அம்மா, உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. யார்கிட்ட இருந்து? முத்தியா கிட்ட இருந்து ஃபோன் வந்துருக்குமா? முத்தியா கிட்ட இருந்தா? ஆமாமா. வரேன்ப்பா.
ஹலோ முத்தையா தம்பியா, என்ன விஷயம்? அம்மா பச்சையம்மாவை கூட்டு போவ சவுனாண்டி வந்திருக்கான், அவனோட அனுப்பி வைக்கவா? அனுப்பாதப்பா, அனுப்பாத. அந்த பையன் அந்த பொண்ணை வச்சு சீட்டாடி போடுவான். காட்ட அழிச்சவன காவ கொண்டு போவாதோ, மரத்தை முடிச்சவன மண்மூடி போவாதோன்னு பாட வச்சிருவாப்பா அந்த பையன். அனுப்பாதப்பா, உன் வீட்லயே பத்திரமா வச்சுக்கப்பா. யார் என்ன சொன்னாலும் அவ உன் வீட்லயே இருக்கட்டும்பா. சிவனாண்டி முத்தியா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இங்க வா நீ. சிவனாண்டி, உங்க அம்மாவே இந்த பொண்ணை உன் கூட அனுப்ப கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒழுங்கு மரியாதை ஊருக்கு சரி. போறேன், ஆனா பச்சைமா கூட்டிட்டு தான் போவேன். டேய் வாடி வாடி சிவனாண்டி, சரி விடுறா. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இத்தனை பேர் இருக்கும்போது எப்படி நடந்துக்கிறிய? உன்னை நம்பி எப்படிடா பச்சையம்மா அனுப்பி வைக்கிறது? சிவனாண்டி, பச்சையம்மாவை அவ விருப்பம் இல்லாம இந்த ஊரை விட்டு அனுப்ப நாங்க சமைக்க மாட்டோம். அவ முத்தியா வீட்டுல இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்லு, என் வீட்டுல இருந்துட்டு போறா. யோ, அவ என்ன வீட்டுல அனாதையா? உன் வீட்டுல கொஞ்ச நாள், அவன் வீட்டுல கொஞ்ச நாள் இருக்கட்டும் பங்கு போடுறீங்க. ஓஹோ, இந்த வயசுலயும் உனக்கு இப்படி ஒரு ஆசையா? ஏய் சிவனாண்டி, அவரை போய் மரியாதை இல்லாம பேசுற, ஒழுங்கு மரியாதையா போயிடு. வாயா வா வாயா கரகாட்டக்காரா. ஒரு குழந்தை பிறந்த உடனே உன் பொண்டாட்டி உனக்கு கசந்து போச்சா? பச்சையம்மா பக்கத்துல இருந்தா படுத்துக்கலான்னு பாக்குற? மனசுல உள்ளதை சொன்ன உடனே எதுவும் பேச முடியல. வேண்டாம் சிவனாண்டி, என் கோவத்தை கிளப்பாத. போயிடு. கோவப்படுறா, உன் கோவத்தை நான் பார்க்கணும். உண்மையை சொன்னா கூசுதா? கோவப்படுறா சிவனாண்டி, கோவப்படுறா கோவப்படுறா. ஏய் வேண்டாம்டா, கோவப்படுறா. என்னடா பண்ணுவேன்? சிலருக்கு சொன்னா புரியும், இவனெல்லாம் முறைச்சா புரியும். வாயால சொன்னா அடங்க மாட்டேடா நீ. போங்கப்பா. பைத்தியம் இல்லே, நான் பைத்தியம் இல்லே, நான் பைத்தியம் இல்லே. என்ன பைத்தியம் இல்ல பைத்தியம் மாத்திட்டு போற? சர்டிபிகேட் வாங்கிருக்கல? சர்டிபிகேட்டா? பர்த் சர்டிபிகேட்டா? இல்ல. டெத் சர்டிபிகேட்டா? இல்ல. வேற என்ன சர்டிபிகேட்டா? அண்ணே, எனக்கு பைத்தியம் இல்லைன்னு சொல்லி டாக்டர் போய் சர்டிபிகேட் வாங்கிருக்கல? அதெல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்தாங்களே. அண்ணே இங்க வாங்க, இங்க வாங்க. என்ன 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 என்ன? இவன் பைத்தியம் இல்லையா? பைத்தியம் இல்லையா? இல்ல, டாக்டர் சர்டிபிகேட் வாங்கிருக்கேன். அப்படியா? டேய், காசு கொடுத்தா டாக்டர் பட்ட போய் வாங்கணும். அந்த டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட் உண்மைன்னு நாங்க நம்பணுமாடா? அதெல்லாம் இல்ல, டாக்டர்ட்ட போய் என்ன பைத்தியம் இல்லைன்னு சர்டிபிகேட் வாங்க. சேனாபதி, பைத்தியத்திட்ட பேசிட்டு இருக்கீங்க. உன்னையும் பைத்தியம் நினைப்போம்ல. இவன் பைத்தியம் இல்ல. அட பைத்தியப்பா. இல்ல. ஓ பைத்தியங்கற? ஆமா பைத்தியம். எனக்கு பைத்தியம் சொல்லி நான் டாக்டர்ட்ட போய் சர்டிபிகேட் வாங்கிட்டேன். அது மாதிரி உங்களுக்கு பைத்தியம் இல்லைன்னு யார்ட்ட சர்டிபிகேட் இருக்கா? இருக்கா இருக்கா இருக்கா? சொல்லுங்க, யா இருக்கா? ஐடியா. ஏய் இங்க வா. இப்போ நம்ம ஊர்ல எம்ஏ, எம்எஸ்சி, டாக்டர், இன்ஜினியர்னு நிறைய பேர் பட்டம் வாங்கிருக்காங்க. அவங்க எல்லாம் சர்டிபிகேட் வச்சிருக்காங்க. நாங்க யாரும் காலேஜுக்கும் போகல, பட்டம் வாங்கல. எங்களுக்கும் யாரும் சர்டிபிகேட் தரலையே, சர்டிபிகேட் கொடுக்கவும் மாட்டாங்களே. உனக்கு எப்படி சர்டிபிகேட் கொடுத்தாங்க? எனக்கு டாக்டர் கொடுத்தாரே. அது செல்லாது. அது சொல்லும். செல்லாது. நீ பைத்தியம் தான்டா. ஐயா பைத்தியம். அப்பா செல்லாதா? பைத்தியமா? நான் பைத்தியம், நான் பைத்தியம், நான் பைத்தியம், நான் பைத்தியம், நான் பைத்தியம், நான் பைத்தியம். ஜிஞ்சமணி, ஊரே உன்னை பைத்தியம் சொன்னாலும் நீ தொடர்ந்து என் கடையில வேலை செய்யலாம். கவலைப்படாம வாடா. உன் மாதிரி ஆளை விட முடியுமா? ஒரே கூத்தா இருக்கு. கூத்துத்தான். ஒரு பைத்தியம் இன்னொரு பைத்தியத்தை கூட்டிக் கொண்டு போய் அப்படி கோடி. கடைக்கு போயிட்டு வரீங்களா? ஆமா. என்னென்ன பை ரொம்ப வெயிட்டா இருக்கு? அக்கா கல்வாவா? கல்வாவும் இல்ல, ஆட்டுக்குட்டியும் இல்ல. மார்க்கெட்டுக்கு போனேன், 2-3 டிசைன்ல வளையல் வாங்கிட்டு வந்தேன். வளையலா? காமிங்க. ஐ நல்லா இருக்குண்ணே. உனக்கு பிடிச்ச கலர் நீ எடுத்துக்கோ, மிச்சத்தை கூட காமாட்சி கிட்ட கொடுத்துறேன். இதுவே நல்லா இருக்குண்ணே, இதே நான் போட்டுக்கிறேன். போட்டுக்கோ. ரொம்ப நல்லா இருக்கு. சரி நான் வரேன்.
என்ன பச்சையம்மா முகத்துல ஒரு பரவசம் தெரியுது. வளையல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. முத்தையாண்ட வாங்கி கொடுத்தாங்க. கலர் பார்த்து வாங்குறதுல முத்தையாண்ட மாதிரி ஆகாது. போயிட்டு வரேன். என்ன அண்ணன் புராணம் தான் பாடுறா. ஊரை ஏமாத்தலாம், நான் ஏமாறுவனா? இங்க பாரு செல்லம், பாரு பாரு. என்னடி காமாட்சி, கையில நான் புது வளையலா? இப்பதாங்க வாங்கிட்டு வந்தாரு. அதான் எனக்கு தெரியுமே. அங்க கொடுத்தது போக மிச்ச மீதியா உன்கிட்ட கொடுத்துருக்கான். எங்க கொடுத்தது போக? நீ எப்பவுமே குழப்பத்திலேயே இரு, ஒரு தெளிவான முடிவுக்கு வராத. அங்க பச்சையம்மா கையில பாரு, பழ பழங்குது. ஏண்டி கோழி போட்டு கேளுங்கன்னு இருக்க? நாம தான் கோழி கொண்டு வரலையே. அது கோழி இல்லங்க, சோழி. ஓ 1 2 3 4 5 6 6 மனமே 6. பொண்ணோட அப்பன் யாரு? நான் தாங்க. உண்மைதானடி? ஏங்க ஏங்க, அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஜக்கம்மாவோட செல்லுல பேசுறாரு, பேசாம கவனிடி. ஜக்கம்மா, நல்ல வார்த்தை சொல்லம்மா. போடுங்க சோழிய. 1 2 3 4 5 6 7 8. திடப்பொருத்தம், மனப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம். இப்படி 21 பொருத்தங்கள் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது உலகத்திலேயே அதிசயமான ஒண்ணு இல்ல. ஆனா சீனாக்கார சோழியில 8 வர்றது அவ்வளவா நல்லது இல்ல. உங்க பொண்ணுங்க பிறந்த நேரம் உலகமே ஒரு ஆட்டம் ஆடி இருக்கும்ல ஐயா. நீர் பெத்த இந்த 3 பிள்ளைகளும் நல்லா வாழணும்னா நான் சொல்றத கவனமா கேளும். உங்க 3 பிள்ளைகளையும் ஒரே மாப்பிள்ளைக்கு கட்டி வையும். என்ன சொல்றீங்க நீங்க? நானா சொல்லுத, சோழி சொல்லுது. சீனாக்காரன் கண்டுபிடிச்ச சோழி சொல்லுது புள்ள. ஆமா ஆமா, நாங்க 3 பேரும் ஒருத்தரே கல்யாணம் பண்ணிக்கிறோமா. கல்யாணத்துக்கு சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க. ஏற்பாடு பண்ணுங்கம்மா. ஏற்பாடு பண்ணுங்கம்மா. சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்கம்மா. ஓகே ஓகே ஓகே. ஓடி போலாமா? மாடு வைக்க போற வரீங்களா? 2400 ஸ்கொயர் ஃபீட். ஐயோ நம்ம மேட்ரு. அடுத்தது நம்மளே தான். ஏய் பைத்தியக்காரா, வந்த உடனே உன் சொந்த வேலையை ஆரம்பிச்சிட்டியா? அதெல்லாம் தூக்கி போட்டு கடை வேலையை ஒழுங்கா பாடுறா. என்ன தாண்டா இங்க பாடுறா. 3000 ரூபாய் பணம் வாங்கி 3 மாசம் ஆச்சு. இந்தா தர்ற அந்த தர்றன்னு சொல்லி இது வரைக்கும் காசு கொடுக்கவே இல்லை. இப்ப 4வது மாசம் பிறந்து 15 நாள் ஆச்சு. எப்படா பணத்தை கொடுக்க போற? ஏங்க கோர்ட்ல கேஸ் நடக்குது. கேஸ் முடிஞ்சதும் வீடு கைக்கு வந்துடும். வீடு வந்ததும் பணம் கை நிறைய வரும். வந்தா உங்களுக்கு கொடுக்காம நான் என்ன வச்சிருக்கா போறேன்? முட்டாள்தனமா பேசுறீங்களே. வாங்கும்போது ஒரு பேச்சு, பணத்தை திருப்பி கேட்டா ஒரு பேச்சு. டேய் வட்டியை ஒழுங்கா மரியாதை இப்பவே கொடுக்கணும். அந்த வட்டிக்கு தான் இப்ப உங்ககிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கான். நல்லா எடுத்து சொல்லுங்க, காதுல விழுகிற மாதிரி. நீ தெரியாம பேசாத. வட்டியோட வட்டிக்கு தான் இவன் வேலை பார்க்கறான். டேய் வட்டி எனக்கு இப்பவே கொடுத்துரு. அசல வேணா பொறுமையை எப்பாவது கொடு. அசல் வாங்குற கொடுக்க மனசே வராது. வட்டி வாங்கிட்டே இருக்கணும். வட்டி கொடுக்கறதும் சாகாம இருந்துட்டே இருக்கணும். டேய் இந்த 1000 2000க்கெல்லாம் வட்டி வாங்கி சோறு தின்னா நீ செத்துள்ள கொண்டு போய் போறதுக்கு ஆள் இருக்காதுடா. நாரிச்சாங்காவே. செத்ததுக்கு அப்புறம் நார்னா என்ன, வாசனை அடிச்சு என்னடா? ஏய் வாழும் போது வாசனையாவும் சந்தோஷமாவும் இருக்கணும். நண்பர்களுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ கண்டிப்பா கடன் கொடுக்க கூடாதுன்னு கை மேல அடிச்சு சத்தியம் வாங்கிட்டு எங்க அப்பா செத்து போயிட்டாரு. நான் அதையும் மீறி இவனுக்கு கடன் கொடுத்தேன். என் புத்தியே செருப்பாளுக்கு அதிகமா போயிடலாம். வணக்கம். வா முருகா வா. வா முருகா வா. வா முருகா வா. எக்கோ வா. இல்ல ஜாலா ஜாலா. ஆமா ஊர்ல விசேஷமா? கரகாட்ட சேதா வேணுமா? ஒரு நல்ல உங்க முகத்துல முடிச்சிட்டு போலான்னு வந்தேன். இவன் முகத்திரியா? டேய் என்ன பாத்துட்டு போலான்னு வந்தியா? அங்கிருந்தே பாத்துட்டு போக வேண்டியதானே? ஏன் தூரமா இருந்து பார்த்தா உனக்கு கண்ணு தெரியாதா? கிட்ட பார்வையா? கிட்ட பார்வை இல்லையப்பா, சுட்ட பார்வை. இவனு மாட்டிக்கிட்டான். ஏய் அனாவசியமா என் தொழில தலையிடாத. உன் தொழில நான் குறுக்கிடுறேனா? வெட்டியா என் கடையில வந்து உட்காந்துட்டு போன் எடுத்து வச்சுட்டு அங்க நல்லா இருக்குது இங்க நல்லா இருக்குது, ஏக்கரா 4 லட்சத்துக்கு போகுது, ஒரு கிரவுண்ட் 1 கோடிக்கு போகுதுன்னு வெறும் வாய் சவடால் விட்டு வில்லங்கமான இடத்த ஏமாந்தா இடிச்சு வாய்ந்த தலையில கட்டிட்டு புரோக்கர் கமிஷன் வாங்கல. அது தொழில் ரகசியம். உன்னை பேசி பிரயோஜனம் இல்லையப்பா. உன் பொண்டாட்டி காசு கூட நிறைய இருக்குது. நீ இன்னும் பேசுவே, இதுக்கு மேலேயும் பேசுவே, அதுக்கு மேல மேல மேலேயும் பேசுவே. நீ போன நிறுத்து. அவன் கிடக்குறான். நீ வந்த விஷயத்தை சொல்லு. அண்ணே அவசரமா 1000 ரூபாய் கொடுத்தோதுனே. 1ஆம் தேதி கொடுத்துறேனே. 1000 ரூபாய் இருக்கா? இந்த ஒரு முறை உதவி பண்ணுனே. 1ஆம் தேதி கண்டிப்பா கொடுத்துறேன். இல்லனா 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் வட்டி வாங்கிட வேண்டியதானே. வாய மூடுறா.
பயப்படாதீங்கண்ணே. 1ஆம் தேதி கொடுத்துட்டு போயிடுறேண்ணே. நான் எதுக்குப்பா பயப்படுறேன்? நீ வாழ்நாள் பூரா கடன்காரனா இருந்துடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல தான் அப்படி சொன்னேன். புரியுதா? ஆமா, அந்த சைக்கிள் யாருது? என்னோட சைக்கிள் தானே. அப்படின்னு சரி, 1ஆம் தேதி வரல உன் சைக்கிள் இங்க இருக்கட்டும். நீ பணத்தை திருப்பி கொடுத்துட்டு உன் சைக்கிள் எடுத்துட்டு போ. சரிண்ணே சரிண்ணே. 1 2 3 4 5 6 7 8 9 இந்தா 9 100 ரூபா நோட்டா இருக்கு. திருப்பி கொடுக்கும்போது 10 100 ரூபா நோட்டா கொடுத்துட்டு உன் சைக்கிள் எடுத்துட்டு போ. 1000 ரூபா நோட்டை ஒரே தாளா கொடுத்தா வாங்க மாட்டியா? என்னங்கடா இது கணக்கு? போ போ, உனக்கு நல்ல நேரம். டேய், உனக்கு சரி பிடிச்சிச்சா? கஷ்டப்படுற ஒருத்தனுக்கு உதவி செஞ்சா உனக்கு பிடிக்காத? டேய், நீ கஷ்டப்படுறவனுக்கு உதவி செஞ்சா எனக்கு பிடிக்கும். ஆனா அதையும் விட்டு வாங்குற வாரு அதான் எனக்கு பிடிக்காது. பணம் என்ன சும்மாவா வருது? இரு இரு, என்னைக்காவது ஒரு நாளைக்கு உனக்கு பணம் வேணும்னு என்கிட்ட வருவில்ல, அப்ப வச்சுக்கிறேன். அப்பா உங்கள்கிட்ட கடனே வாங்க மாட்டேன்ப்பா. ஒருத்தவங்கிட்ட கடன் வாங்கிட்டு சொத்தையெல்லாம் இழந்துட்டு பத்திரமா வச்சு எண்ணிட்டு இருக்கான் பாரு ஒரு பைத்தியக்காரன். என்ன பைத்தியாரன் சொன்னா குத்தியா போட பைத்தியாரன் சொல்லப்பா. எந்த பைத்தியம் தன்னை பைத்தியம்னு ஒத்துக்கிட்டு சைக்கிளை தொடச்சு சுத்தபத்தமா வச்சிருக்கானுங்களா? எவ்வளவு மண்ணோட இருக்குது பாரு. இவனே அழுக்கு மூட்டை அழுக்கு தொடக்கிறது. அப்படித்தான் போட்டு இது என்ன மட்கால் என்னமோ எழுதி இருக்குது. வீர காளி வீரகாளி அம்மன் துணை. அம்மா, உன் துணை இருக்கிறதுனாலதான் அடிக்கடி அடமான பொருளா வந்து என் கடையில குவியுது. POLICE அப்படின்னா பாலிசு. போலீஸு பாலிஸ் இல்ல, போலீஸு. போலீஸா? அங்க பாரு. டீ கடையில நிப்பாட்டி வச்சிருந்த சைக்கிள் எடுத்தாருந்தது யாரையா? தொலைச்சு கூட தொலைச்சு. அப்ப ஏன் 1000 ரூபாய்? அங்க பாத்து தைடா. நீங்க என்ன பாக்குறீங்க? ஆமா, நீ பெரிய ஐஸ்வர்யா ராயி பாத்துட்டாலும். டேய், பேச்சு விட்டு வேலை பாடுறா. வா முத்தையா. வணக்கண்ணே. வா முத்தையா வா. என்ன கையில பெரிய பையோட வர்ற? எழுதூர் வரைக்கும் போயிட்டு வரேண்ணே. என்ன கொடுக்க போறியா? குடு குடு குடு. இந்தாங்கண்ணே. வாசம் பலமா இருக்கு. பிரியாணிண்ணே. என்ன விசேஷம்? விழுதூர் மச்சான் கடை போட்டிருக்கான்ல, நீங்க பிரியாணினா விரும்பி சாப்பிடுவீங்களா, அதான் ஆளுக்கு ஒரு பொட்டலம் எடுத்துட்டு வந்தேன். எனக்கு இந்த மணி. தேங்க்ஸ். கொண்டா கொண்டா. நீ திங்க மாட்டிய குடு. இது என்ன பாட்டில்ல? ஏய், எப்பயா தண்ணி அடிக்க ஆரம்பிச்ச? அண்ணே, தேனுண்ணே, சும்மா இருங்கண்ணே. மழை தேனு. உங்க பொண்ணுங்களுக்கு வெந்நீர்ல தினமும் காலையில கலந்து கொடுத்தீங்கன்னா உடம்பு துரும்பா இழைச்சிரும். நீங்க சாப்பிடாதீங்க, சின்ன பிள்ளை ஆயிடுவீங்க. போ தம்பி. இவனா சின்ன பிள்ளையாவா? இவன் பல சின்ன பிள்ளைகளை உருவாக்கிடுவானே. ஏ பைத்தியம், கத்திய உள்ள வை. லூசு லூசு. உன் துணியெல்லாம் தைச்சாச்சு? எல்லாம் சரியா இருக்கானே? இருக்கு இருக்கு. அப்ப நான் வரேண்ணே. அண்ணா வரேண்ணே. ரொம்ப நன்றி தம்பி. வரேன். உஷாரா இருக்கியா? ஓரம்போ ஓரம்போ முத்துக்கால வண்டி வருது. ஏ மாமா நல்லாக்கியா? பிடிக்கல வேண்டியா? நரம்ப இங்க எதுக்கு வர்றான்? என்னென்ன வில்லங்க பண்ண போறானோ? ஏ மாமா எப்படி இருக்கீங்க? என் மேல உனக்கு வெகு அக்கறை. அக்கறை இல்லாம நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? தாய் மாமனாச்சே. ஏ பொடி நல்லாக்கியா? என்ன பையிலோனங்கள் எப்படி இருக்கீங்க? நான் உனக்கு அங்கிளா? அங்கிளே குத்திடுவேன். ஊருக்குள்ள வந்தியா, வேலையை பாத்தியா, கிளம்பிட்டே இரு. ஏண்டா எத்தனை நாளைக்கு இப்படி பிரம்மச்சாரியாவே இருப்ப? உன் மாமன் தான் 3 பொண்ணுகளை பெத்து வச்சிருக்கான்ல, ஏதாவது ஒண்ணு கழட்டு போ. பாத்தீங்களா, எங்கிட்டே வம்பு வளர்க்குறீங்களே. நல்ல சொன்னா பிடிக்காத. என்ன மாமா கூட இல்ல? ஒண்ணு இல்ல கூட தொடாத. ஒண்ணுல ஏன் கூட தொட கூட மாட்டீங்க? என்னன்னா பாப்பமே. அது வேற ஒண்ணு இல்ல, என் பொண்ணுங்க புறா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டதுல அதான் 2 புறா வாங்கி உள்ள வச்சிருக்கேன். ஓ, அதான் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. புறாவை நசுக்கி ஏதோ பாட்ல மாதிரி தென்படுது. ஐயடா. ஓ, அதுவா? அது வேற ஒண்ணு இல்ல, வீட்ல எலி தொல்லை ஜாஸ்தியா போயிடுச்சுல, அதுகளை கொல்றதுக்காக எலி பாசான வாங்கி வச்சிருக்கேன். ஓஹோ முத்து. என்ன? அப்பாடா, தப்புச்சேன். எங்க என்ன கிடைக்கும்னு அலையறாங்க. கூடையில பிரியாணியும் தேனும் இருக்கு. என்னது பிரியாணியும் தேனுமா? ஆமாண்டா, கல்யாணம் ஆனா வலுவும் தெம்பு வேணும்ல. வலுவுக்கு பிரியாணி, தெம்புக்கு தேனு. போட்டடி. மாமா என்ன? நான் வீட்டுக்கு தான் போறேன். கூட குடுத்தா. உனக்கு அந்த சிரமம் வேண்டாம், போகும்போது நானே எடுத்துட்டு போய்க்கிறேன். ஏய், நீ ராத்திரி தானே போவே? சைக்கிள்ல போறான், விரசலா போறான், கொடுத்து விடு. வேண்டாம் வேண்டாம், நானே கொண்டு போய்க்கிறேன். அட கிறுக்கனா இருக்கியே, என்னைக்கு இருந்தாலும் வீட்டு மாப்பிள்ளையா போறாங்க, நம்பி கொடுத்து விடு. ஏய், எடுத்துட்டு போப்பா. நீ நேரா வீட்டுக்கு தானே போற? பின்ன ஜாக்கிரதையா கொண்டு போகணும். இடையில எங்காவது திறந்து பாத்துறாத. சரி மாமா. என்ன அங்கிள்? மறுபடியும் அங்கிளா? எப்படி ஆக்கப்பட்ட பாத்தீங்களா? என்ஜாய், ஜாலியா இரு. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். தனக்கொரு பாதையை வகுக்காமலே என்னை போலவே ஆட்டையை போடுவான். கூட வெயிட்டா இருக்கு. ஓட்ட சைக்கிள் ஓடிவா. அப்படியே பிடிக்கிறதுக்கு முன்னாடியே வாசம் மூக்க தூக்குதே. நல்ல வேலை, எவனையுமே காணும். ஒரு கோட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். வாங்கிட்டு போயிட்டேன்.
நல்லா இருக்கு. இலக்கு பீஸு நல்ல நாட்டுக்கோழில இருக்கு. இப்படி சாப்பிட்டா தான் மாமா மகன் 300 கல்யாணம் பண்ணி 10 புள்ள பார்க்க முடியும். நல்லா தான் இருக்கு. நமக்காக வாங்கியிருக்கான். நமக்கு எல்லாம் பிடிக்கும். ஆனா முட்டையில் உள்ள மஞ்சள் கூறு மட்டும் பிடிக்க மாட்டேங்குது. எல்லாம் ஆண்டவன் செயல். என்ன மச்சனரே இங்க உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? எங்க உட்கார்ந்து சாப்பிட்டா நம்ம ஓ பிரியாணியா? இந்த முட்டையில் உள்ள மஞ்சள் கூறு நான் சாப்பிட மாட்டேன். நீங்க சாப்பிடுங்க. வாங்கி மெதுவா சாப்பிடுங்க. தொண்டைக்கு செத்து போறீங்க. வாயில நல்ல வார்த்தையே வராதா? முட்டையை கூட்டா வாங்கிட்டு போவையா? வாய பாரு. போகும்போது கல்தடிக்கு வந்து செத்து போவாத. பா ஐயா பா. உன்னை வச்சு வாழ முடியாம எங்க அண்ணன் ஏன் ஓடி போறான்னு இப்பதான் புரியுது. என்ன தெக்கறவரே? என்ன? மாப்பிளைய கூப்பிட்டு வீட்ல சாப்பாடு போடாம மரத்தடியில உட்கார வச்சு பிரியாணி போட்டிருக்கிய? நீ என்ன சொல்ற? ஆமா, மாப்பிளை எனக்கு கூட மஞ்சக்கரு கொடுத்தாரு. மாப்பிளை மனசு தங்கமான மனசு. என்ன போல வாழ்க்கைதான். அத நீ சொல்லாதடா. இருடா வரேன். கடிச்சு போட்ட எலும்பு இருக்கும், போய் எடுத்துட்டு வா போ. நான் போறதுக்குள்ள பிரியாணியை தின்னு தீத்துருவானோ? இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வரான். இவன் எப்படி தப்பிக்கிறது? நமக்கு தெரியாத ஐடியாவா? எலும்பை இங்கதான் உட்கார்ந்து எலும்பை கடிச்சிட்டு இருக்கானா? இருடா, இப்ப நான் வந்து உன் எலும்பை கடிக்கிறேன். ஐயோ, ஆசையா சாப்பிடலாம்னு வாங்கி வச்சிருந்த பிரியாணியை தின்னு தீத்துட்டியா? தேன் பாட்டல் முழுசையும் குடிச்சு தீத்துட்டியா? டேய் எந்திரா. யாரா எழுப்புறது? யமனா? யமன் இல்லடா, உன் மாமன். மாமாவா? மாமா நான் இன்னும் சாவலையா மாமா? எந்திரா முதல்ல. என்னது சாகலையா? ஆமா மாமா, நான் சைக்கிள்ல வரும்போது கல்லு தட்டி கீழே விழுந்துட்டு மாமா. கூடல இருந்த போறா மறந்து போயிடுச்சு மாமா. எங்க நீ வேவன படியோன்னு பயந்து எலி பாசனத்தை எடுத்து குடிச்சிட்டேன் மாமா. நான் சாவ போறேன் மாமா. சாவ போறேன், என்ன காப்பாத்த. டேய் எங்கிட்ட என்ன கதையா விடுற? இனிமே தாண்டா நீ சாகவே போற. எங்க கல்லு நாராவாயா? டேய் ஓடுறா. என்ன பிடிக்க முடியுமா? வயசு என்ன? என் வயசு என்ன? என்ன பிடிக்க முடியுமா? எந்த பக்கம் வந்தா என்ன பிடிக்க முடியாது. போயா கிளடா போயா. அட பாவி, இந்த பக்கம் ஓடுவான்னு நினைச்சா இந்த பக்கம் ஓடிட்டானே. அடிக்கிற மாதிரி பல்டி. ஆமா ஐயோ புதுச்சிட்டானே. இப்ப தில்றதா உள்ள வாயா. வாயா தண்ணிக்குள்ள வாயா. வா. ஏண்டா எனக்கு தண்ணியில கண்டம் இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டு என்ன தண்ணிக்குள்ள கூப்பிடுறியா? அவனை எப்படி இருந்தாலும் நீ மேல வந்துதான் ஆகணும். அதுவரை நான் இங்க தாண்டா இருப்பேன். நீ இருயா, நான் மீன் பிடிக்க போறேன் பாரு. ஐயோ எனக்கே தண்ணி காட்டிட்டானே. அவனை எப்படி இருந்தாலும் நீ மேல வந்துதான் ஆகணும். நீ வாடா, நான் பாத்துக்கிறேன். அட பாவி, எங்க அக்கா மகன் அக்கறைக்கே போயிட்டானே. இருற உன்ன உன் மகன் 3 வாட்டி நான் கட்டி 10 புள்ள பெக்கல. நான் உங்க அக்காவுக்கு பிறக்கல.